ஹாய் பிரியா. ஹாய் நந்தினி. வெயிட் நீங்க சொல்லாதீங்க, நான் சொல்றேன். சரி, ஸ்டார்ட் பண்ணு. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நந்தினி வைப்ஸ் நந்தினிஸ் கிச்சன்ல என்ன பண்ண போறோம் தெரியுமா? ஒரு டிஃபரெண்டான பிசிபெலாபாத். இந்த பிசிபெலாபாத் நந்தினி ஒரு அரை மணி நேரத்துல 3/4 மணி நேரத்துக்குள்ள பண்ணிடலாம். அவ்வளோ சிம்பிளா பண்ண போறோம். ஓகே. காத்தால டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா இதோட வந்து ஒரு வத்தல் இல்ல இலவடம் அதெல்லாம் பொடிச்சு சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கும். நான் முதல்ல பிரியாவுக்கு தேங்க் பண்ணிக்கணும். ஏன்னா நங்கநல்லூர்லேருந்து ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி இங்கே வந்து எனக்காக இந்த ரெசிபி எல்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு பிரியா. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது நான் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இந்த குக்கரி ஷோவை நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கறது ஒரு பக்கம், ஆனால் நாங்கள் மீட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இதை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். வாங்க நிறைய பேசாமல் இங்கே வந்து என்ன எடுத்து வச்சுருக்காங்கன்றதை பார்க்கலாம். சொல்ல ஆரம்பி பிரியாணி. இதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், முதல் அரிசி. அரிசி வந்து ஒரு ஆழாக்கு அரிசி, ஒரு ஆழாக்குக்கு 3/4 ஆழாக்கு துவரம்பருப்பு, 1:3/4 துவரம்பருப்பு. புளி, அது வந்து நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு நினச்சி வச்சுருக்கோம், தனியாக நினச்சி வச்சுருக்கோம் அதை. அப்புறம் இதெல்லாம் அரைக்கிறதுக்குரிய சாமான்கள் என்னெல்லாம் தேவைன்னு பாருங்கள். தனியா 1 கரண்டி, கடலைப்பருப்பு 1/2 கரண்டி, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, மிளகா நீட்ட மிளகா ஒரு 10 எடுத்து வச்சிருக்கோம். இது அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். கிராம்பு, பட்டை, வெந்தயம், தேங்காய், இதெல்லாம் தான் நம்ம இப்போ வறுத்து அரைக்க போறோம். வெந்தயம் கொஞ்சமா, வெந்தயம் வந்து நாங்க வைக்கலைன்னா ஒரு இத்தினூண்டு போதும். அது கொஞ்சம் ஒரு தேங்காய் எவ்வளவு? தேங்காய் வந்து 1 மூடி தேங்காய். 1 மூடி தேங்காய். அது எத்தனை பேருக்கு சாப்பிடுறதுக்குமா? இது வந்து ஒரு ஆளாக்கு தாராளமா ஒரு 4-5 பேர் சாப்பிடலாம். நல்லா சாப்பிடுறவங்க ஒரு 4 பேர் சாப்பிடலாம். ஓகே. கொஞ்சமா சாப்பிடுவாங்க, இன்னும் நிறைய ரைஸ். விஜய் சாப்பிட்டானா 2 பேரு, விஜய் சாப்பிட்டானா ஒருத்தர் தான். ஓகே, சும்மா கலாய்க்கிறதுக்காக இப்படியே பேசுறோம். ஓகே, இப்போ அவங்க என்ன பண்ணிரு சொன்னாங்கன்னா, என்ன ரைஸ் வச்சிட சொன்னாங்க. ஸோ ஒரு ஆழாக்கு அரிசிக்கு 3/4 ஆழாக்கு துவரம்பருப்பு போட்டு 6 டம்ளர் தண்ணி எந்த நல்ல குழைவா வடிச்சு வச்சாச்சு. ஸோ இப்போ பார்க்கலாம். இங்கே வச்சுக்கோங்க. இது பாருங்க, இப்போ நல்லா குழைவா வடிச்சாச்சு. ஓகேம்மா, ஓகேவா? அடுத்து கொஞ்சம் தளர இருக்கு, ஏன்னா இப்பதான் நாங்க குக்கரை ஓபன் பண்ணதுனால இது நல்லா மசிச்சுக்கணும். நல்லா மசிச்சுக்கணும். ஸோ இதை நல்லா, ஏன்னா அந்த சூட்டோட மசிச்சா ஃபாஸ்டா மசியும். ஸோ இது வந்து கரெக்டான பதத்துல இருக்கு, இன்னும் கொஞ்சம் கூட மசிச்சுக்கலாம். ஓகே. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப வந்து இதெல்லாம் இந்த சாமான் நான் சொன்னேன்ல வறுத்துக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே. இதுக்கு நம்ம வேற எதுவுமே போட போறது இல்ல, வெறும் சன்னா. நான் சொன்னேன்ல ஊற வச்சு வேக வச்சிருக்கோம் சன்னாவை, அது மட்டும் தான் போட போறோம். எதுவுமே தேவை. ஓ, இந்த பிசிபெலாபாத் தேவையில்லை. சில பேர் வந்து கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னா கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். பட் நம்ம இன்னைக்கு வெல்லம் போடல. வெல்லம் எப்ப சேர்க்கணும் நான் சொல்றேன். ஓகே, ஓகேவா? சரிம்மா. இப்ப ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். ஓகே. பாத்தீங்கன்னா இது எல்லாமே இன்னைக்கு ஃபுல்லா நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ உடம்புக்கும் நல்லது நல்லெண்ணெய். ஸோ கொஞ்சம் நான் ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த நம்ம சொன்ன எல்லா சாமானையும் நம்ம வறுத்துக்க போறோம். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் எல்லா சாமானும் போட்டு வறுத்துட்டு கடைசியா தேங்காய் போடணும். சரி, எல்லாம் ஒன்னாவே போட்டுடலாம். சரியா? கடைசியா இந்த வெந்தயம் கொஞ்சம் சொன்னியே. ஆமா, அதுவும் கொஞ்சம் காட்டிடு. எவ்வளவு தூரம் போட்டுக்கணும்? இங்க பாருங்க, வெந்தயம் நான் இவ்வளவுதான் போடுறேன். ஓகே. அது ஒரு ஃப்ளேவருக்கு மட்டும்தான். ஓகே. ஸோ இதெல்லாம் வறுத்துன்ட்டு தேங்காய் வர மூடி திருவி வச்சிருக்கோம், அதை போட போறோம். இது நல்ல வாசனை வர்ற மாதிரி வறுக்கணும் இல்லையா? நல்லா செவக்கணும். அவ்வளோதான். அந்த பருப்பெல்லாம் செவந்தாலே நம்மளுக்கு தெரியும். ஓகே. கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம தேங்காய் போடுறோம். ஆக்சுவலா நந்தினி இதுக்கு கொஞ்சம் சில பேர் கசகசா போட்டுப்பாங்க, பட் நம்ம போட வேண்டாம்.
அது ஒரு இப்ப சிங்கப்பூர்ல எல்லாம் கசகசா பேண்டுமா. ஐயோ வேண்டாது, அதனால வந்து தூக்கம் தான் வரும். அது சில இப்ப நம்ம பிரசாத வகைகளா பாக்குறோம். சோ நம்ம ஆனியன் அதெல்லாமும் சேர்க்கல. சோ ஆனியன் கார்லிக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே சேர்க்காம தான் நம்ம. கிராம்பு வந்து அதான் நான் போன வாட்டி ஒரு இதுல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கிராம்பு வந்து கண்டிப்பா. அதனால இது இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, சில பேருக்கு இந்த கருவேப்பிலை இருக்குல்ல, ஆமா, அது வந்து வாயில அம்டா சாப்பிட மாட்டாங்க, வேஸ்ட் பண்ணுவாங்க குழந்தைங்க. சோ இதுல இந்த கருவேப்பிலை கூட போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். சரி, நான் கருவேப்பிலை கொஞ்சம் எடுக்கவா? ஆமாப்பா. இந்த அளவுக்கு போருமாமா கருவேப்பிலை? ஓகே, அவ்வளவு. கருவேப்பிலை போட்டிருக்கீங்க, 2 ஆக்கு போட்டிருக்கீங்கல்ல, கொஞ்சம் சாதத்துலயும் போட்டுக்கலாம், அது கொஞ்சம் ஃபிளேவரா இருக்கும். ஓகே. ஏன்னா இதுக்கு கொத்தமல்லி எல்லாம் கிடையாது, கருவேப்பிலை மட்டும்தான். பாருங்க இந்த அளவு நம்ம நல்லா வறுத்துட்டோம். பருப்பெல்லாம் செவந்திருக்கு. அடுப்பு நான் சிம் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். நல்ல இதை தண்ணி விட்டு தொகையல் பதத்துக்கு அரைக்கலாம். சரியா? ஓகே. அதுதான் நசீனும் நல்லா எல்லாமே. இதுல ஒரு வானால நிறைய நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஃப்ளேவர் நான் சொன்ன மாதிரி நல்லெண்ணெய் தான். ஸோ நல்லெண்ணெய் விட்டுட்டு எண்ணெய், அந்த கடுகு போடுறோம். அப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம். அப்படி உங்களுக்கு வேணும்னா அந்த வேர்க்கடலை போட்டுக்கலாம், முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். அதெல்லாம் அவங்கவுங்க சாய்ஸ். இன்னைக்கு நான் உங்ககிட்ட முதலே சொல்லிட்டேன், முந்திரி பருப்பு இல்லாத ரைஸ்னு. அதனால பிரியானாலே முந்திரி பருப்பு நியூட்ரிஷியஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதெல்லாம் மாத்திக்க வேணாம் பிரியா. முந்திரி பருப்பை கொஞ்சம் எடுத்து போட்டு வைப்போமா? வேணாம். சரி, எல்லாமே பண்ணணும் இல்லையா? ஆமா, கரெக்ட் தான். ஸோ இது பார்க்குறோம், கடுகு வெடிச்சிட்டோம். வந்து நம்ம போட்ட கடுகு, கடலைப்பருப்பு எல்லாம் வெடிச்சிடுது. அதில் கட்டி பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறோம். போட்டுட்டு புளி நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். அதை இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புளி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த சாதம், இந்த குழம்பு எல்லாத்துக்கும் தேவையான உப்பு போட்டுரும். உப்பெல்லாம் கண்ணளவு தான், நம்ம மெஷர்மெண்ட் சொல்ல முடியாதுல்ல நந்து? ஆமாம். ஸோ உப்பு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருக்கிற இந்த சன்னாவை சேர்க்குறோம். இதில் சன்னாவும் சேர்ந்து இதில் ஒரு கொதி வந்த உடனே நான் சொன்னேன்ல முதலே கொஞ்சம் கருவேப்பிலை. அப்புறம் தேங்க்ஸ் நந்தினி. நோ ப்ராப்ளம். நான் சொன்ன மாதிரியே அழகா பாருங்க, தொகையில் இதுக்கு பதத்துக்கு அரைச்சிருக்காங்க இல்லையா? இப்போ நல்ல இந்த புளி வந்து கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச விழுத இதில் போடுறோம். இது போடச்சே நம்மளுக்கு அந்த ஒரு வாசனை வருது இல்லையா? பட் இது காயெல்லாம் இல்லாம அதிரடியா பண்ற மாதிரி இருக்கு இல்லையா? டக்குன்னு வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் போட்டு. இன்கேஸ் உங்களுக்கு சன்னா ஊற வைக்க மறந்துட்டே அப்படின்னா வேர்க்கடலை, அவ்வளவுதான். சிம்பிள். வேர்க்கடலை ஊற வைக்கணும் அவசியம் இல்லை. ஓகே. எய்தர் வேர்க்கடலை இல்லைன்னா சென்னான்னு வச்சுக்கணும். முந்திரி பருப்பு நான் சொல்றது இன்னைக்கு போடல. நம்ம இன்னைக்கு வந்து நான் ஒரு என்ன சொல்றது, ஒரு இது பண்ணேன். இன்னைக்கு முந்திரி பருப்பு போடாம சமைக்கணும்னு ஒரு முடிவோட வந்தேன். அதனால ஓகே. ஆனா என்ன பண்ணணும்னா கலரி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிக்கும். தேங்காய் இருக்கு இல்லையா, அதனால அது அடி பிடிக்கும். அதனால நல்லா கலரி விட்டு எங்கெல்லாம் கெட்டியா இருக்கோ அங்கெல்லாம் நம்ம இதை உடச்சி விட்டுக்கலாம். இன்கேஸ் எனக்கு தக்காளி ரொம்ப பிடிக்கும், அந்த டேஸ்ட் ஃப்ளேவர் பிடிக்கும்னா என்ன பண்ணானா கடைசியா எல்லாம் இதெல்லாம் முடிச்சுட்டு சாதமும் இதுல போட்டு முடிச்ச உடனே தக்காளி நல்ல பொடி பொடியா கட் பண்ணி நல்லெண்ணெயில வந்து நல்ல அந்த உருவே தெரியக்கூடாது, தக்காளி அந்த மாதிரி வதக்கிடணும். வதக்கிட்டு மேலாக போடணும். கார்னிஷிங் சொல்லுவோம்ல, போட்டு ஒரு கலக்கினா அதுவும் வேற டேஸ்டா இருக்கும். ஓகே. பாக்கி எல்லாமே உண்டுதான், தக்காளி போட வேற டேஸ்ட் மாறும் அது. ஓகே.
இப்ப தக்காளி விற்கிற விலையில அதெல்லாம் நம்ம யோசிக்க முடியாது. ஸோ இது கொதிக்கட்டும். இது கொதிக்கட்டும். என்ன நந்தினி, இது நல்லா இது கொதிச்சுட்டு இல்லையா, அந்த நம்ம அரைச்ச அந்த பொடி வாசனையும் போயிடுது, புளி வாசனை அந்த எல்லா வாசனையும் போயிடுது. கரெக்டா? ஒரு கட்டி கூட இல்ல. இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்கோம்ல, ஆமா, அந்த அரிசி பருப்பு, அத இதுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும். ஓகே. இந்த சாதம் தளரா இருக்கும், ஆறணும்னு கெட்டி ஆயிடும். ஆமா, இந்த டைம் ஆக ஆக அப்படியே டைட் ஆயிட்டே வரும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு வாட்டி ஒரு இது கூட நம்ம அப்புறம் ஆறுனப்புறம் நம்ம பார்த்தோம் கெட்டி ஆயிடுது. கரெக்டா நம்ம சொல்ல விட்டுட்டோம் அதை அவங்க கிட்ட. ஸோ அதனால இந்த மாதிரி நான் ஸ்பெசிஃபிக்கா அதை சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே. பார்க்க வந்து கொஞ்சம் தளரா இருக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த சாதம் இழுத்துக்கும் அப்படியே. ஆமா, ஃபுல்லா கெட்டி ஆயிடும். அதனால இது பிரசாதத்துக்கு உரியது. சரி, இப்போ வந்து நம்ம வெறும் நாள்ல பண்றோம்னா இதுல என்ன பண்ணோம்னா சாம்பார் வெங்காயம் அதுதான் போடணும் இருக்கு. சாம்பார் வெங்காயம் நல்ல ஒரு இந்த இந்த அளவுக்கு ஒரு 1/4 கிலோ சாம்பார் வெங்காயம் வாங்கி ஃபர்ஸ்டே வதக்கிட்டு அப்புறம் தான் புளி தண்ணி குத்தணும் அதுல. ஓகே. அது நல்ல டேஸ்டா இருக்கும். அப்ப வந்து எதுவுமே வேண்டாம், வெறும் சாம்பார் வெங்காயம் மட்டும் போட்டு வதக்கிட்டு இதுல அந்த புளி கொதிக்கும் போதே அதுல கலந்துடணும். சாம்பார் வெங்காயம் ஃபர்ஸ்ட் எண்ணெய் விட்டு கடுகு கடலைப்பருப்பு எல்லாம் போடுறோம்ல, ஆமா, போட்ட உடனே அந்த சாம்பார் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு புளியை குத்திட்டு கொதிக்க விடணும் அதை. அப்புறம் நம்ம அரைச்சதை போட்டு உப்பு போட்டோம்னா கறிவேப்பிலை, அவ்வளவுதான். சோ அதுக்கு வந்து நம்ம சன்னாகனா எதுவுமே போட தேவையில்லை. ஓகே, அப்படியே இதுவாயிடும். இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே கொதிக்கட்டும். நம்ம அடுப்புல வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேல இது கொதிச்சுட்டு இருக்கு. கரெக்டா? கொதிச்சு இந்த பாருங்க, இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கணும். அடங்கினா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆயிடும். நம்ம இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் ஆஃப் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா நல்லா திக்காயிட்டு இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆறுதோ அந்த அளவுக்கு கெட்டிடும். ஆமா, ஒரு நல்ல ஃபேனை போட்டு இப்ப ஆத்தினாலே போதும். நல்லா தெரியுது இல்ல, பபிள்ஸ் மேல வந்து இப்படி பூத்துன்னு வருது. ஆமா, அவ்வளவு. இதுதான் பதம் இருக்கு. இந்த டைம்லயே நம்ம அணைச்சிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ சூடா இருக்கு, போக போக அது ஆறின பிறகு நல்லா ஒரு டைட் ஆயிடும். கண்டிப்பா. ஆக்சுவலி லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம இந்த பதத்துல கொடுத்து விட்டா மத்தியானம் குழந்தைங்க ஓபன் பண்ணும்போது கரெக்டா இருக்கும் இல்லையா? ஆமா, கரெக்ட் தான். சரி, இந்த பபிள்ஸ் அடங்கணும், அவ்வளவுதான். அதான் கணக்கு. ஓகேவா? இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ரொம்ப தெறிக்கும். ஸோ கையை ஜாக்கிரதையா பெரிய கரண்டியா யூஸ் பண்ணிக்கணும். லென்த்தான கரண்டி போட்டுக்கிட்டீங்கன்னா உங்க கை வந்து ரொம்ப கிட்டக்க வச்சா நல்லா தெறிக்கும். அதுதான் இந்த புளிக்காய்ச்சல் இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கவனம் தேவை. எது அந்த புளியில இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே அப்படிதான் தெரிக்கும். பால் நம்ம திரட்டி பால் பண்ணச்சு கூட பால் பயங்கரமா தெளிக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா வச்சு கலர் இருக்குல்ல, ஒரு 10 நிமிஷம் ஃபேன் கீழே நம்ம வச்சுட்டோம்னா இது நல்ல கெட்டி ஆயிடும். அவ்வளவுதான். ஓகேவா? சுஷல் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி சொல்றீங்களா நந்தினி? கண்டிப்பா. நான் பார்த்தேன் அந்த எடிட்டிங்ல. பாத்தீங்களா கெட்டி ஆயிடுச்சுல நந்தினி. கொஞ்சம் பாருங்க, இந்த பதத்துல தான் ஆக்சுவலி சாம்பார் சாதம் சாப்பிடணும் ஸ்பூன்ல. ஸோ இது ஒரு உங்க ரியாக்ஷனுக்காக இருக்கு. ஆக்சுவலி கரெக்டான புளிப்பு, கரெக்டான காரம். எனக்கு வந்து இது காரம் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்க மாதிரி இருக்கு பிரியா. குழந்தைங்களுக்கு வேணும்னா அந்த கிராம்போட டேஸ்ட்டும் உள்ள போனோன்னா அது ஒரு காட்டு காட்டுது, ஒரு பஞ்ச் கொடுக்கறது இல்ல இருக்குது. அது இப்போ நான் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்றேன். சரி, இது வந்து ஒரு ஸ்வீட் வேணும்னாக்கா கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். எப்பதான் அந்த புளி கொதிக்கச்சே போடணும். அந்த ரைஸ்லாம் போட்டதுக்கு முன்னாடி போட்டு ஒரு சும்மா இவ்வளவு கட்டி வெள்ளத்தை போட்டு நம்ம கொதிக்கிட்டோம், அது வேற டேஸ்ட் இருக்கும். இதுக்கு மேல நம்ம தக்காளி வதக்கி போட்டா அது டேஸ்ட் மாறும், வெங்காயம் வதக்கி போட்டா டேஸ்ட் மாறும். பேஸ் வந்து இதுதான். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க பண்றதெல்லாம் இட் இஸ் யுவர் இது சாய்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு வந்து இந்த கிராம்பெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த கிராம்பு டேஸ்ட் வந்து கொஞ்சம் காட்டு இருக்குது. சப்போஸ் குழந்தைங்க அதை லைக் பண்ணாதுன்னா நீங்கள் கிராம்பு அவாய்ட் பண்ணிவிட்டு மீதி ஆனியன்லாம் போட்டு பண்ணுறதெல்லாம் நிச்சயமாக குழந்தைங்க லைக் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நந்தினி என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 கிராம்பாவது போடணும். ஃப்ளேவருக்கு அந்த பஞ்சுக்கு போட்டு கிராம்புக்கு இது வறுத்து அரைக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த கிராம்பு போட்டு தான் ஆகணும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃபீட்பேக். தேங்க்யூ.